பிளான் பண்ணி கிளம்ப போகிறேன். நம்ம இப்போ வந்து நார்த் ஈஸ்ட் போகலான்னு பிளான் பண்ணியிருக்கிறோம். 45 days. ஃபர்ஸ்ட் டே நம்ம இப்போ அமராவதி, அதாவது ஆந்திர பிரதேசோட கேபிட்டலாக. எனக்கு ஆந்திர பிரதேசோட கேபிட்டல் அமராவதினே எனக்கு கூகுள் பண்ணி பார்த்து தான் தெரியும். ஃபஸ்ட்டு விஜயவாடாவில் போய் ஸ்டே பண்ணுறோம். அரௌண்டு 480 kilometers கிட்ட வருது. ஆமாம், அது இல்லாமல் நான் பொல்யூஷன் சர்டிஃபிகேட் எடுக்க மறந்துட்டேன் பைக்குக்கு. இப்போ அதை வேறு எடுக்கணும் போய்ட்டு ஃபஸ்ட்டு. அதையும் எடுத்துகிட்டு போக வேண்டியதுதான். இப்போ மணி பார்த்திங்கன்னா 5:50 ஆகிடுச்சு. 6 o'clock ஆக போகுது. எப்படின்னு கிளம்புறது 6:30 ஆகிடும். 6:30 கிளம்புனதுக்கப்புறம் அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். சரிங்களா? மோட்டோ வ்ளாகிங்கில் பார்க்கலாம். ஓடுறதுக்கு கஷ்டமாக சரி ப்ரோ, போயிட்டு வரேன். டாடா, see you. கிளம்பு அந்த போச்சு. கிளம்பு அது போடுறது கஷ்டமாச்சு. தூக்குவே, கையை தூக்கு. நேத்தான் சீனா போட்டல. ஓகே, ஃபஸ்ட்டு புதுசு இல்லை, அப்படி தான் கஷ்டமாக தான் இருக்குது. அப்புறம் சரியா ஓகே போமா. ஹெல்மெட் லாக் போட மாட்டாங்க இவங்கெல்லாம், ரைடு போவாங்க. இதெல்லாம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா மக்களே போகிறோம். அப்பா, ஒரு வழியாக வண்டியில் ஏறி உக்காந்தாச்சு, கிளம்பியாச்சு. ட்ரிப்பு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஐயா, செம்ம ஜாலியாக இருக்குது, எக்ஸைட்டடாக இருக்குது. ஒரு வழியாக பல வருஷ கனவு நினைவாகுது. அப்பா, இங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக விஜயவாடா போகிறோம். ஃபஸ்ட்டு விஜயவாடா, அங்கே தான் ஸ்டே. ஆல்மோஸ்ட் 480 kilometers கிட்ட வந்துச்சு. கூகுள் மேப்பில் பார்த்தேன். அதுக்கப்புறம் இன்னும் ரூட்லாம் போடல. மழை பெய்யுது, அதுவும் கரெக்டாக ரெயின் மழை பெய்யுதுங்க. நான் கிளம்புறேன். இன்றைக்கி ஃபுல்லாக கண்டினியூஸாக ஃபுல் மழை. நேரத்தில் அடித்த மழை இன்னும் விடலை. அதுவே கொஞ்சம் லைட்டாக பயமாக இருக்குது. இட்ஸ் ஓகே, இதுதான் ஸ்டார்டிங், இப்படி தான் இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சிருச்சு. நம்மகிட்ட எல்லாமே இருக்குது, ரெயின் கேஸ்லேருந்து எல்லாமே இருக்குது. அதனால் டோன்ட் வரிஸ். இன்னும் கொஞ்சம் பொறுமையாக ஸ்லோவாக பார்த்து போகணும், அவ்வளோதான். அப்புறம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நல்லா தான் இருக்கணும், ஹாப்பியாக இருக்கணும். ஹாப்பினஸ் நமக்குள்ளே தான் இருக்குது, வேறு யார்ட்டையும் இல்லை. இப்போ எந்த வழியாக போகணுன்னா, ரெட் ஹில்ஸ் போய் ரெட் ஹில்ஸ் வழியாக தான் போகணும். நெல்லூர் போய் நெல்லூர்லேருந்து போகணும். ஆக்சுவலாக நான் பொல்யூஷன் சர்டிஃபிகேட்டை எடுக்க மறந்துட்டேன். இப்போ இந்த பொல்யூஷன் சர்டிஃபிகேட்டை வேறு எடுக்கணும். ஏன்னா ஏதாவது பெட்ரோல் பங்க்கில் எடுக்கலான்னு பார்த்தா, பெட்ரோல் பங்க்கை வந்து இப்போ டைம் வந்து 10 மணியாக இருந்தால் தான் ஓப்பன் பண்ணுவானுங்க. இப்போ டைம் என்னாச்சு? 7 o'clock. கடைசியில் 5 o'clock கிளம்பணும் பிளான் பண்ணி 7 o'clock கிளம்பியிருக்கிறேன் ப்ரோ. என்ன பண்ணுறதுன்னே தெரில.
hoping everything is recording. This is the first time doing. நம்புகிறேன் ரெக்கார்ட் ஆகுதுன்னு. இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் வந்து மோட்டோ vlogging பண்ணுறேன். இந்த நார்த் ஈஸ்ட் ட்ரிப்பை சூப்பராக முடிக்கணும் சக்ஸஸ்ஃபுல்லாக. ஆக்சுவலாக என் கூட நான் டியூஸ்டேவே கிளம்புறதா இருந்துச்சு. அதாவது 2 days பிஃபோரே கிளம்புறதா இருந்துச்சு. என் கூட ஒருத்தர் வரேன்னு சொன்னார். சரி ரைட்டு சோலோவாக போகிறோம், சரி ஒரு சப்போர்ட்டிவாக இருக்குமேன்னு யோசித்தேன். அவர் வரேன்னு சொன்னோன்னே சரி வாங்க வேணா வாங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னேன். எல்லாத்தையும் ரெடி பண்ணுறேன் அதுன்னு ரெடி பண்ணாப்புல கடைசியாக அவருக்கு பேனியர்ஸ் அவருக்கு ஏதோ ஒரு பிரச்சனை போல இருக்குது. அது இல்லாமல் உடம்பு திடீர்னு சரியில்லாமல் ஆகிப்போச்சு. சரி பார்த்தேன் அவர் அப்படியே இழுத்துட்டே போச்சுன்னா இன்னும் 2-3 நாள் ஆகிடும். அதெல்லாம் நம்ம வீட்டில் இருக்க முடியாது, நம்ம போவோம், அவர் பின்னாடி வரட்டும் அப்படின்னு முடிவு பண்ணியாச்சு. விட்டுட்டு போகக்கூடாது தான், அதுக்காக தான் 2-3 days வெயிட் பண்ணியாச்சு. இன்றைக்கி ஃப்ரைடே மார்னிங் அப்படின்னா கால்குலேட் பண்ணால் 30 ஹைவேல ஏறியாச்சு ஒரு வழியாக. இப்போ இனிமேல் ஸ்ட்ரைட்டாக ரெட் ஹில்ஸை தாண்டி போக வேண்டியதுதான். ஆந்திரா பார்டருக்குள்ளே போயிட்டு தான் நிப்பாட்டணும். ஆனால் அதுக்குள்ளே உச்சா வருதுங்க, மழை வேற பெய்யுதா. ஐயோ கடவுளே. ஃபைனலாக ஒரு வழியாக போகிற வழியில் பார்த்தேன் பொல்யூஷன் சர்டிஃபிகேட் இங்கேயே போட்டுடலாம், அப்போ நெல்லூருக்குள்ளே போக வேண்டாம். ஓகே ஏதோ லக்காக நடந்துருச்சு, சந்தோஷம்ப்பா. ஒரு வழியாக எப்படியோ பொல்யூஷன் சர்டிஃபிகேட் எடுக்கலன்னு சொல்லிட்டு எடுத்தாச்சு. அப்பா ஓகே சூப்பர். அப்போ ஆல் செட் டு கோ, அவ்வளோதான். ஸ்ட்ரெயிட்டாக அப்போ நெல்லூர் போக வேண்டாம், ஸ்ட்ரெயிட்டாக விஜயவாடாவே போயிடலாம். ஏன்னா ஆக்சுவலாக போகிற வழியில் நெல்லூரில் பெட்ரோல் பங்கில் எடுத்துகிட்டு போகலான்னு பிளானில் இருந்தேன். நல்லாதான் போச்சு. ஓவா இனிமேல் ஒரே ஸ்டெச் தான் பிடிச்சி அழுத்த வேண்டியதான் வண்டியை. ஆல்மோஸ்ட் இது வேறு இப்போ வேறு எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்கேன்னா 278 எடுத்தேன். எவ்வளவு ஆல்மோஸ்ட் 140 கிலோமீட்டர்ஸ் தான் ட்ராவல் பண்ணியிருக்கிறோம். இது வரை வந்ததே 140 தான். ஓகே, ஆனால் இதுக்கே எனக்கு என்னமோ தெரில, திடீர்னு ரொம்ப டயர்டாக இருந்த மாதிரி இருக்குது. ஏன்னா நைட்டு சரியாக தூங்கலை. ஆமாம், கிளம்புறதுக்காக வேண்டி நம்ம எம்எம்சி குரூப் மூலமாக கிளம்பணும்னு சொல்லிட்டு அவங்க ஒரு வீட்டில் போய் ஆஸ்வால்ட் வீட்டில் போய் படுத்துட்டாங்க. படுத்து எழுந்திரிச்சு வர்றதுக்கு
எங்கே தூங்குனாங்க? தூங்கலையே. 2 மணிக்கு படுத்துட்டு 5:30க்கு எழுந்திரிச்சு கிளம்பி உக்காந்தா கடைசி 7:30க்கு தான் கிளம்பி வந்தேன். புழுதி பறக்குது. செம்ம ரோடு பூரா பப்பர் பேண்ட் இருக்குது. ரோடு ரொம்ப மோசமாக இருக்குது. ஹைவே மாதிரியே இல்லை. ரோடு போடுறாங்களா? ஸ்க்ராப் பண்ணுறாங்க. சொரிகிறார்கள். அதனால தூசியாக பறக்குது. அனேனே தள்ளாடும் ஜீவனே. இங்கெல்லாம் சொரண்டிட்டு ரோடு போடுறாங்க. ஏன் சிட்டிக்குள்ளே மட்டும் நம்ம ஊரில் யாரும் சொரண்டிட்டே போட மாட்டேங்கிறாங்க? சும்மா மேலே விட்டாக்களை லைட்டாக சுரண்டிட்டு அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி இருக்காங்க. அது அவங்க அப்பா வீட்டு ரோடு, அதான் அப்படி போகுது. பைத்தியம். அது நடுவில் தான் போகும். அது ஒரு மெண்டலு. ஏதோ தமிழ்நாட்டுக்குள்ளே போயிட்டு இருக்க மாதிரி தான் தெரிஞ்சுது. எழுத்து மட்டும்தான் தெலுங்கில் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். நெல்லூரை தாண்டி ஒரு 50 கிலோமீட்டர் தாண்டினதுக்கப்புறம் தான் இது ஆந்திரா. ஃபுல்லாக அப்படியே செம்மண்ணாக இருக்குது. ரோடு ஃபுல்லாக ஒரு மாதிரி ரகடு லுக்குக்கு வந்துட்டாங்க. அதான் ஓரளவுக்கு ரகடு லுக்குக்கு வருது. ஓகே, இப்போ தான் அதர் ஸ்டேட்டில் வந்து ஃபீல்டு இருக்குது. வேறு லெவல். என்னடா நடுவில் ஒரு மாதிரி பிடிச்சிருக்கீங்க? பாலத்துக்கு பேட்ச் போட்டிருக்காங்க. வர வழியிலே 2 ஆக்சிடெண்ட் பார்த்துட்டேன் மக்களே. 2 ஆக்சிடெண்ட். அதாவது அப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக நடந்திருக்கு. ஆனால் ஆட்களுக்கு எதுவுமே இல்லை. காரு 2மே காரு. முன்னாடி பூரா செதஞ்சிருக்கு. ஆனால் ஒன்றுமே இல்லை. ரோடு பூரா செதறி கிடக்குது. என்னடான்னு பார்த்தா பொருளாக கிடக்குது. ரோடு பூரா நாயை அடித்து போட்டு வச்சுருக்காங்க. 4 நாய்கிட்ட பார்த்துட்டேன். ஐயோ அப்பா சை, என்னடா இதுன்ற மாதிரி இருக்குது. ஸ்டார்டிங்கே ரொம்ப கேர்ஃபுல்லாக போகணும். அது மட்டும் தெரியுது. அடுத்து டோல்கேட் வந்துருச்சா? எந்த ஊருன்னு தெரியாது, ஒன்றும் தெரில. இது என்ன ஊர்? சென்டர். டோல்கேட்டே வித்தியாசமாக இருக்குதுண்ணே. தமிழ்நாட்டில் பார்க்குற மாதிரி இல்லை டோல்கேட்டு. சின்ன சின்னதாக அழகாக ஃபாரினில் இருந்த மாதிரி இருக்கு பாருங்க. ஹைட்ரேஷன் பேக் லீக் ஆகிற மாதிரி வேறு ஃபீல் ஆகுது. ஹைட்ரேஷன் பேக் வேறு ஒரு மாதிரி வெட்டாகவே இருந்த மாதிரி இருக்குது. ஆனால் நல்லா சில்லுன்னு ஆகுது போது அதுக்காக லீக் ஆகிட்டே இருக்குதுன்னு தான் தோணுது.
சூப்பர். வண்டி ஸ்டார்ட் ஆகலை. பேட்டரியை மாற்றிட வேண்டியதான், வேறு வழியே கிடையாது. அன்றைக்கே பேட்டரியை மாற்றிட்டு போங்கன்னு சொன்னார், நான் தான் கேட்கல. சரி, மொத்த நாளே ஒரே காமெடியாக தான் இருக்குது. ₹108 அங்கே பெட்ரோலு. ஆந்திராவில் ₹108 பெட்ரோலு. யாத்தா, அதான் ரேட்டு. அதுதான் ஓட்டு போடல வேணும், அதான் தெரியுது.